ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உதயகுமார் சேனல்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, யுகங்களை வச்சு பார்க்க போகிறோம். அடுத்து என்ன யுகம்? நம்ம கலியுகத்துக்கு அப்புறம் வாங்க மொத உலகத்துல இருந்து பார்க்கலாம். கிட்ட தெளிவாங்க, கிட்ட வாப்பா கொஞ்சம். அதாவது நமக்கு நமக்கு இருந்த யுகம் என்ன யுகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்து கிரேத்தா யுகம். யுகம் இது யுகம். இந்த யுகம் இருந்துச்சு. அப்புறம் அடுத்து என்ன யுகம் இருந்துச்சுன்னா, அடுத்து திரேதா யுகம் அப்படின்னு ஒரு யுகம் இருந்துச்சு. இது ரெண்டுமே முடிஞ்சிட்டு ஓவர் அப்படின்னு போட்டுருலாம். நம்ம ஓவர், இந்த ரெண்டு யுகமே ஓவர் ஆயிட்டு அடுத்து இருக்கு துவாபர யுகம், அதுவும் ஓவர் ஆயிட்டு. இப்போ நம்ம லிவிங் ஆயிட்டு இருக்க யுகம் தான் கலியுகம். அதுக்கோங்க, நம்ம லிவிங் ஆயிட்டு இருக்க யுகம் தான் எந்த யுகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கலியுகம். அதாவது நம்ம இந்த யுகத்துல தான் நம்ம இருக்கோம். இப்போ அடுத்து வரக்கூடியது, நம்ம ஜென்ரேஷன் எல்லாத்தையும் தாண்டி அடுத்து வரக்கூடிய யுகம் தான் யாரு பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்திய யுகம். இது வரப்போகுது, கண்டினியூ ஆக போகுது. அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ கலியுகத்தின் கடவுள் யாரை பார்க்க போறோம். கலியுகத்தின் கடவுள் இந்த காடோட இதுல எது காடு, அதாவது இது முடியும் போது யார் வருவான்னு பார்க்க போறோம். இது எல்லாத்துலேயுமே கிருஷ்ணர் தான் அவதாரம் எடுத்து வந்தார். அதே மாதிரியே இதுலயும் நம்ம கிருஷ்ணர் தான் வர போறாரு. கிருஷ்ணர்ன்னு சொல்ல முடியாது, விஷ்ணுவும் வச்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரியே இதுலயும் தான் வர போறாரு. அவர் யாருமே இல்லை, கல்கி. யாருன்னா அவர் தான் நம்ம கல்கி. கல்கி பார்த்துக்கோங்க. கல்கி வர போறாரு. அதாவது அவருடைய இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் எப்படி வருவாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குதிரை மேலே ஏறி மேலே கதிர் வர்றதுக்கு முன்னாடி அந்த கதிர் பட்டு அந்த கதிர் ஒளியிலிருந்து தோன்றி வருவார் பார்த்துக்கிட்டிங்களா. அதாவது அந்த காலத்தில் நம்ம இந்த இதில் அதாவது முடியும் போச்சுல நம்மளாம் உயிரோடு இருப்போமான்னு தெரியல. இது முடியுது அந்த டைமில் என்ன நடக்கும்னா, முதல்ல பூமிலாம் வரல ஆரம்பிச்சிடும். எர்த்தெல்லாம் வரல ஆரம்பிச்சிடும். கிட்ட தெளிவா, எர்த்தெல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா வரல ஆரம்பிச்சிடும். வாட்டர் இருக்காது, நம்ம கிட்ட வாட்டர் இருக்காது. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஹைட்ரேட்டட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வானத்தில் எத்தனை சூரியன் இருக்கும், இன்னும் ஒரு சூரியன் சுத்தத்தே தாங்க முடியல சூடுததை. அதே அப்போ எத்தனை சூரியன் தெரியுமா இருக்கும்? 12 இருக்கும். 12 சன், 12 இத்தனை இது இருக்கும். நம்ம இவ்வளத்தால நம்ம பூமியில இருக்க தண்ணி எல்லாமே கொதிச்சு ஆவியா ஆகிரும். நம்ம ஒண்ணுமே சொல்ல, மழை வர்றது கிடைக்காது, மழையும் கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜன் குறைய ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் குறைய ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் குறைய நம்மளுக்கு காற்று இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? 2 நிமிஷம் அவங்க மூக்கை பற்றிட்டு இருக்க முடியாது. காற்று இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. அது அப்படி படிப்படியாக குறையும். கதிரில் இருந்து கல்கி தோன்றி யார் உசுரோட பாவம் பண்ணவங்க இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் வெட்டி குமிப்பாரு. கையில வாள் வச்சிருப்பாரு. வாளோட வருவாரு. எல்லாரையும் வெட்டி குமிப்பாரு பாவம் பண்ணவங்கள. அதே மாதிரிதான் அடுத்து இந்த யுகம் முடியும். அவர் இடிச்சு முடிப்பாரு. நல்லவங்களெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு இதெல்லாம் முடிஞ்சு நிற்கும் போது கரெக்டா சத்திய யுகம் தொடங்கும். அந்த யுகம் எப்படி இருக்கும்னா, இந்த கலியுகம் மாதிரி இல்லாம புதுசுமையா ஆன்மீகத்துல தொடங்கும். ஆன்மீகத்துல அந்த யுகம் தொடங்க ஆரம்பிச்சு எப்போ முடியும்னா, அது கரெக்டா அந்த இதுல யாருமே கிடையாது. எதுவுமே யார் பெருசு, நீ பெருசு, நான் பெருசு யாருமே கிடையாது. எல்லாருமே எப்படின்னா ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க.
ஈக்குவலாக தான் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவாங்க, ஈக்குவலாக இருப்பாங்க எல்லாருமே. அதாவது எல்லாருமே ஈக்குவலாக இருக்கும்போது தான் தெய்வம் தோன்றும், காட் தெய்வம் தோன்றும். தெய்வம் தோன்றும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும்போது தான். கரெக்டா அந்த ஒற்றுமையா இருப்போம், நம்ம எல்லாருமே அந்த இதுல ஒற்றுமையா இருப்போம். இப்போ யாரு எப்படி பிறப்போம்னு தெரியாது. ஆக்சுவலி கரெக்டா அந்த யுகம் முடிஞ்சு ஆன்மீகத்துல தொடங்கும், கலியுகத்துல தான் நம்ம இப்படி இருக்கோம். ஆன்மீகம் அழகா தொடங்கும், அந்த சத்திய யுகத்துல ஆன்மீகம் அழகா தொடங்கும். நம்ம கலியுகத்துல எந்த சாமியும் நம்ப மாட்டோம், ஆனா ஆன்மீகத்துல தொடங்கி அந்த யுகம் கரெக்டா முடியும். அதில் எப்படின்னு தெரியாது நம்ம, ஏன்னா நம்ம அந்த ஜெனரேஷன்லாம் போய் டைம் மிஷின்லலாம் போய் பார்த்துட்டு வரல, அதனால தான் சொல்கிறோம். கரெக்டாக அந்த மாதிரி தான் இருக்கும், ஆன்மீகத்தில் தொடங்கும். அப்படிப்பட்ட நல்ல யுகமாக இருக்கும் அந்த யுகத்தில் யார் எப்படி இருப்பான்னு தெரியாது. அந்த வீடியோலாம் போட்டதெல்லாம் பேரும் அப்படி தான் யாருக்குமே தெரியாது. கரெக்டாக இப்படிலாம் முடிஞ்ச பிறகு தான் இதாகும். ஆனால் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்க இது முடிய இன்னும் நிறையா வருஷங்கள் நிறையா இருக்குது. அதனால் நிறைய காலகட்டங்கள்லாம் இருக்குது. அதனால் நம்மளாம் இப்போது சின்ன பிள்ளைங்களாக தான் இருக்கோம். நம்ம வளர்ந்து முடித்து இன்னும் அடுத்து நம்ம குழந்தைங்க அந்த மாதிரிலாம் தாண்டி போய் தான் இந்த இது முடியும். அதனால தான் கலியுகம், அப்போ தான் கலியுகம் ஓவர் ஆகும். ஓவர் ஆகும்போது தான் எண்டு கார்டு போட வருவார் கல்கி, நம்ம கல்கி எண்டு கார்டு போட வருவார். அப்புறம் தான் சத்தியயுகம் தொடரும், கண்டினியூ ஆகும். சத்திய யுகம் அப்படித்தான் உண்டாச்சு. சரியா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம், இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை. நானும் எல்லா வீடியோவும் போட்டு லைக்லாம் யாருமே பண்ண மாட்டேங்கிங்க, லைக் பண்ண மாட்டேங்க. 20 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கு, 2 மாதம் ஆயிட்டு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். எல்லாரும் பண்ணோட கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ், சப்ஸ்கிரைப். Subscribe friends, like also. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இது இந்த யுகத்தை பற்றி இதெல்லாம் நான் சொன்னதுனால இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியறதுனால ஷேர் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சிவபெருமான் வீடியோ வந்துட்டுருக்கு, அதையும் எல்லாரும் பார்த்துக்கோங்க. இது பெரிய வீடியோவாக நமக்கு எப்படியும் லாங் ஆகிட்டு, அதனால் கோவப்படாமல் பார்த்துக்கோங்க. ஆனால் இதை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன், 4-5 யுகத்தை பற்றியும் சொல்லியிருக்கேன். அதனால் பார்த்து பயன்படுங்க. பாய், டாட்டா.